ஆகிய துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். ஜென்மப்பணியின் பிறப்பு அறுக்க வந்த நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வெளி சாலை ஆண்டவர்கள் ஒரு பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து, பெருமானவர்கள் தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தருடைய திருவாக்கியங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருவதில் இன்று 22ஆம் நாளாகவும் நாம் பகிர இருக்கிறோம். இப்போ இந்த உலகத்தில் பவர்கோள் அதிகரித்து பவர்கோள் தலையெடுத்து வரும் காலத்தில் எல்லாம் நான் வருவேன் என்று பகவான் கீதையில் அருள் செய்திருக்கிறார்கள். அப்படியாக இறைவன் வந்து இந்த உலகத்துல அவதரிக்கும் போது அவர்களை அறிந்து கொள்ளுகிற அந்த குலமான் கோடியில் ஒருவராகத்தான் இருப்பார்கள். பகவான் தான் வந்து அவதரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு எல்லாராலையும் அறிந்து கொள்ள முடியாது. கோடியில் ஒருவரால் தான் அவர்களை அறிந்து கொள்ள முடியும். மற்றவர்கள் எல்லாம் அவர்களை அறியாது ஏமாந்து விட்டு விடுவார்கள். அப்படித்தான் நம்முடைய தனிகமணி பிரான் அவர்கள் வைக்க இடமின்றிய ஒரு மெய்ப்பொருள் சுமையையும் கைப்படம் மாறா மதிச்சுமையையும் இருபெரும் பழுதும் விரிதலை சுமப்ப அவங்க தருகி தருகி நடந்து வந்தாங்களே. என்னுடைய இந்த களைப்பினை ஆற்ற யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு அவங்க பார்த்து கொண்டே வரும்போது அவர்கள் ஞான சூரியன் என்று இந்த உலக மக்கள் யாராலாவது கண்டுகொள்ள முடிந்ததா? கண்டுகொள்ள முடியல. யாரோ வழிபோக்கர், யாரோ எவரோ என்று ஏமாந்து விட்டுட்டாங்க. ஏன் அவர்களால கண்டுகொள்ள முடியவில்லை அப்படின்னா, யாரிடமும் ஞான வேட்கை இல்லை. ஞான வேட்கை இருக்கும் போதுதான் ஞானிகளை நாம கண்டுகொள்ள முடியும். ஞான வேட்கை இருக்கும் போதுதான் ஞானிகள் நம்முடைய கண்ணுக்கு புலப்படுவார்கள். என் மெய்சைத்தை உன்னுக்குள் வைத்து படைக்க பெற்றிருக்கின்ற சகோதரனே, அப்படி இல்லாவிட்டால் நான் பேசி வருகின்ற வீதி, மூலை, முடுக்கு, முச்சந்தி, நடசாலை, திண்ணை, கொடிகளில் எங்கும் நின்று கேட்க வந்திருக்க மாட்டாயே என்று தெய்வம் அவர்கள் அந்த திருப்பத்தூர் பிரசங்கத்துல அருள் செய்வாங்க. அந்த மெய்சை இச்சை இருக்கிறதுனால தானே நான் பேசுற வீதி, மூலை, முடுக்குல எல்லாம் நின்று கேட்க வர்ற. அப்போ அந்த மெய்சை இச்சை இருந்தாதான் பெரியோர்களை பெரியோர்கள் என்று கண்டுகொள்ள முடியும். இந்த உலக காரியத்திலேயே இந்த சிறு செயல்லையே இருந்தா சிறு செயல் உலகோர் ஏமாந்து விட்டு விடுவார்கள். அப்போ இந்த சிறு செயல் என்பது இந்த உலக பொருட்கள் மட்டுமே இச்சை கொண்டு, இச்சை மட்டுமல்ல ஒரு வெறி கொண்டு, அதுல வெறி கொண்டு அலைபவர்கள் அவர்கள் எல்லாருமே இருள் மனத்தர்கள். அந்த இருள் மனத்திற்கு பெரியோர்களை கண்டுகொள்ளக்கூடிய அந்த கண் இருக்காது. அவர்கள் அருள் மனமாக இருந்தால்தான் பெரியோர்களை கண்டுகொள்ளக்கூடிய அந்த கண் கிடைக்கும். அதான் தெய்வம் அவர்கள் 7 கோடி சூரியனே எதிர வந்து நின்னாலும் கண் இல்லைன்னா, குருடனாக இருந்தா அவனுக்கு அந்த பிரகாசம் தெரியுமா? 7 கோடி சூரியனே எதிர் வந்து நின்றாலும் குருடருக்கு இருளன்று வேற எதுவும் தெரியுமா அப்படின்னு பெருமான் அவர்கள் இருள் மனத்தர் அப்படிங்கிற ஒரு தலைப்புல நமக்கு தனி திருப்பாடல்ல அறிவு செஞ்சிருக்காங்க. 7 கோடி சூரியதான் எதிர் நின்றாலும் இருளன்றி குருடருக்கு துலக்கமுண்டோ. 7 கோடி சூரியன் வந்து பிரகாசமா எதிரில நின்னாலும் நம்ம கண்ணு குருடா இருந்தா அந்த பிரகாசம் தெரியுமா? இருள் தானே தெரியும். அதுபோல முழு வேத தவவாய்மை முனிவன் வாக்கு மூண்ட இருள் மனத்தினக்கு விளக்கமாமோ. அந்த முனிவர்களுடைய அந்த வாக்கு, பெரியோர்களுடைய அந்த வாக்கு இருள் மனத்திற்கு அது விளக்கமாகுமா? ஆகாது. நலுங்குலக பொருள் நாடி வெறிமி கொண்டு
நாகமுற அவசரம் கொண்டதனை விட்டு எழுபிறப்பும் விழுந்து விழுந்தழுந்தினாளும் எரிநரக விரகவனென்று எம்பும் வேதம். இந்த நலுங்கு உலகப் பொருளை நாடி வெறி கொண்டு அதிலேயே நாட்டம் கொண்டு இருந்தா அவன் யாருன்னா எரி நரகத்துக்கு அவன் தான் விறகு. எரி நரக விறகு அவன். அப்போ 7 கோடி சூரியனே எதிரில் வந்து நின்னாலும் குருடனுக்கு எப்படி இருட்டுதான் தெரியும், அந்த பிரகாசம் தெரியாது. அதுபோல வேத விளக்கம் மெய்ஞானியர்கள் வந்து எவ்வளவுதான் வேத விளக்கம் இடைவிடாது பிளந்து கொட்டினாலும் இருள் மனத்திற்கு அது விளங்குமா? விளங்காது. ஏன் அப்படின்னா நலுங்கு உலக பொருள் நாடுபவர்கள் அவர்கள் எல்லாம் இந்த எரி நரகத்திற்கு விறகாக கூடியவர்கள். ஆனா நம்முடைய பெருமானவர்கள், பாட்டையர் பெருமானவர்கள் அப்படி வந்தாங்களே, மதிச்சுமையும் அந்த அருள் சுமையையும் தூக்கி சுமந்து கொண்டு வந்தாங்களே, அதை நம்ம தெய்வம் அவர்கள் கண்டு கொண்டாங்களே. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஞான வேட்கை, அவங்களுக்கு இருந்த அந்த ஞான வேட்கை அளவில்லாத ஞான வேட்கையாக அல்லவா இருந்தது. இந்த உலகிற்கு பெரியோர்கள் பாரவான்கள் எல்லாம் வந்தார்களே, நமக்கு மட்டும் இல்லையா என்று பெருமானவர்கள் ஏங்கி வருந்தி அவர்கள் இனியன் செய்வோம் என்று ஓடும் கண்ணீரால் உடலமும் நனைய வருந்தி இருந்த சமயத்தில் தணிகை மணிப்பிரான் அவர்கள் வந்து அந்த இருபெரும் பழுவும் விடுதலை சுமப்ப அவங்க வந்து தருகி பக்கப்பார்வை நடையுடனே வர்றாங்க. அவங்க வர்ற அந்த காட்சியை நம்மளுக்கு மானியத்துல எடுத்து கொடுக்கறத நம்ம பார்ப்போம். மானியத்துல மூலபண்டார பருவத்துல பாட்டையர் பிரான் அவர்கள் வர்றாங்க. அந்த வருகையை பற்றி நம்முடைய தெய்வம் அவர்கள் எப்படி அருளி செய்றாங்கன்றதை பார்ப்போம். அக்காலத்தில் இங்கனம் இவ்வுலக வையம் வழங்கி உய்யும் பொருட்டாய் மூலோவராதிகால தீபாதீன நாட்டத்தின் படியினாலே எங்களுக்கெல்லாம் குல தெய்வமாகி வர இருக்கும் இளஞ்சம்மலாகி அவர்கள் இளம்பழன பருவ காலத்தில் இருந்தே மெய்வழிக்கை முதலாகிய மனோவாக்கு காயம் என்னும் மூன்றில் மனோவாக்கிரண்டும் அதிக ஊக்கத்துடனே நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கும் நாயகம் அவர்களை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கு பெருமானவர்களுக்கு. அந்த நாயம் அவர்களை மெய்வழியில் பிறங்க வைப்பான் வேண்டி, நாயம் அவர்களை மெய்வழியில் பிறங்க வைப்பான் வேண்டி வையம் ஜெழிக்கும் ஐயர் வருகை வருகா வருகை வருகா வருகை வருகுவதற்கு வருகும் வருகை. அந்த வருகை பாட்டெடுத்தனான அவங்களுடைய வருகை எதற்கு வந்தது? வருகா வருகை வருகுவதற்கு வருகும் வருகை. வருகா வருகை எது? நம்ம பெருமான் அவர்களுடைய வருகை. இதுவரை இந்த பூமிக்கு வரல, இதுவரைக்கும் பாரவான்களைத்தான் அனுப்பி கொண்டே இருந்த அந்த அரூபத்தில் இருந்த அந்த ஈசன் இன்னைக்கு தானே அவதாரம் எடுத்து வந்தாங்களே, அதுதான் வருகா வருகை. இந்த வருகா வருகை வருகுவதற்கு அந்த தணிகை மணிப்பிரான் அவர்களுடைய வருகை வந்தது. வருகா வருகை வருகுவதற்கு வருகும் வருகை தணிகை மணிப்பிரான் அவர்களது வருகை. மறைநடன வருகை வருகும் கிரண மரகத மாலை திருவுரு கொண்டு நீதபோத வேதநாதநாதாந்த குருபிரான் அவர்கள் நாம் முன்னரே தெரிந்து கொண்டிரான் இந்த அழியாத மெய்ப்பொருளும் வெகுமதி சுமையாகிய இறைச்சி வைக்கொணா இவ்விரு பெரிய சுமைகளையும் தூக்கி சுமந்து கொண்டே ஒரு தனி முதல் மணிபிம்ப உருவானது.
திங்களூரில் இருந்து சிறிது தெற்கு முகமாக வந்து நேர்கிழக்கு முகமாக வரும் பெரும்பாலை சாலை வழியில் சுமார் 4 பல்லாண்டு தூரத்தில் இருக்கும் எங்கள் நாயகம் அவர்களின் வியாபார ஸ்தலமாகவும் குடிபதியாகவும் வசித்து வந்து கொண்டிருக்கும் காசுக்காரன் பாளையத்தில் தங்களுக்கு சொந்தமான கட்டிடத்திற்கும் கீழ்ப்புறம் வடக்கு முகமாக செல்லும் வீதிக்கும் எதிராக சுமார் 100 முழ தூரத்தில் காணும் மேற்படி பெரும்பாலை சாலை தென்பாகத்து கண்ணிலே நிற்கும் பெருத்து ஓங்கி வளர்ந்திரான் என்ற வேம்பு விருட்சத்தின் அடிநிழலில் பழுத்து நரைத்து பழங்கில வடிவம் தாங்கிய ஒரு பெரியார் கிழக்கு முகமாக சென்று கொண்டிருக்கும் அச்செல்லுகையை ஞான வேட்கையின் காரணமாக என்றும் பெரியோர்களை கண்டால் அதிக ஆவலுடனே தழுவுகின்ற குணசுபாவத்தை உடைய எங்கள் நாயகம் அவர்கள் அப்போ அவங்க வீடு வழியா போய்கொண்டிருக்காங்க. ஞான வேட்கையின் காரணமாகத்தானே அவங்களை கண்டுகொள்ள முடிஞ்சது. ஞான வேட்கையின் காரணமாக என்னைக்குமே பெரியோர்களை கண்டால் அதிக ஆவலுடனே தழுவுகின்ற குணசுபாவத்தை உடைய நாயகம் அவர்கள். பெரியவங்களை பார்த்தா விட மாட்டாங்க. எந்த பெரியவர்களாக இருந்தாலும் அவங்களை அழைத்து பணிவோடு அழைத்து உபசரித்து அவங்ககிட்ட இருந்து நமக்கு ஏதாவது கிடைச்சிடாதா, இவங்க பாரவான்களா இருந்துட மாட்டாங்களா, உலகத்துக்கு பெரியோர்கள் பாரவான்களா வந்துகிட்டே இருப்பாங்கன்னு தானே சொல்றாங்க. அப்படி தேடி தேடி அலைஞ்சதுனாலதானே அவங்களால கண்டுகொள்ள முடிந்தது. சாலைக்கும் வடக்கே இருந்து அப்போது தெற்கு முகமாக தங்கள் வீட்டை நாடி வந்து கொண்டிருக்கையில் தூரத்தில் இருந்தே சாலையின் வேம்பு விருட்சத்தடி நிழலிலே கிழக்கு முகமாக சென்று கொண்டிருக்கும் பெரியார் அவர்களை மாறாது பார்த்தவர்களாகவே வந்து மேற்படி விருட்ச நிழலில் சாலை ஏறினார்கள். என்னைக்கு தணிகை மணிப்பிரான் அவங்களை பார்த்தாங்களோ அன்னைக்கே தெய்வம் அவர்கள் சாலையில் ஏறிவிட்டார்கள். அன்னைக்கே அவங்க சாலைக்கு வந்துட்டாங்க. அப்போ அன்னைக்கே சாலை ஏறி அந்த இளஞ்சம்மல் அவர்கள் அந்த பெரிய கரண அரியதலை பெரியார் அவர்களை அவங்கள பாக்குறாங்க, கவனமா பாக்குறாங்க. எப்படி பாக்குறாங்க? கவன லுவச கவனராய் கவனித்து பார்த்தார்கள். தாகம் தீர்க்க வந்த தணிகை மணிப்பிரான் அவர்கள் தன்னுடைய அவங்க தாகத்தோட இருந்தாங்களே, இந்த தாகத்தை எல்லாம் தீர்க்க வந்த பிரான் அவர்கள் அப்படின்னு அவங்கள பார்த்து அவங்க நினைக்கிறாங்க, அவங்க நம்மளை கூப்பிட்டால் போகலாம் என்ற எண்ணத்தை உள்ளத்துல வச்சுக்கிட்டு போறாங்களோ, உங்களை கூப்பிடலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் இந்த சுமையெல்லாம் சுமந்துட்டு போறேனே, களைப்போட போறேனே, இந்த சுமையெல்லாம் தூக்கி சுமக்க முடியாத சுமையாக இருக்குதே, இந்த சுமையை இறக்கி வச்சு என் களைப்பை ஆற்ற உனக்குமா இறக்கமது உள்ளத்து இல்லையோ அப்படின்னு நினைக்கிறாங்களோ. அவங்க ஏதோ சுமையை சுமந்துட்டு போறாங்களோ அப்படின்னு தெய்வம் அவர்கள் நினைக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க? பாட்டேந்திரானவர்கள், நீ என்னை கூப்பிடு, நான் அப்படி போய்கிட்டே இருக்கேனே, நான் தூரமாக போயிறதுக்குள்ள என்னை கூப்பிடு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்படியாக இருவருடைய நினைவும் இணைந்தது. நினைவில் ஊறிய நினைவீது ஏதன நினைவு கொண்டு பின் நினைவினை ஓரூர தனிகை நீர்மாலை தண்ணீரை வீசின தனிகை நீர்மாலை தண்ணீரை வீசின நினைவீதென்று காணிவு கொண்டோடிச்சே. அப்படி இருவருடைய நினைவும் இணைந்து ஓர்ந்து ஓடிய காரணத்தினாலதான் அன்னைக்கு இந்த சிறு செயல் உலகோரெல்லாம் ஏமாந்து விட்டுடுவது போல தெய்வம் அவர்கள் பாட்டை பிரான் அவர்களை ஏமாந்து விட்டுடாமல் அவர்களை இரு கை
ஏந்தி தாழ்ந்தி அழைத்து கொண்டு வந்து அவங்ககிட்ட இருந்து அந்த பெரிய அந்த சுமையை தங்களுடைய அந்த தலையில் தாங்கி கொண்டார்கள். அப்போ இந்த வருகா வருகை, நம்முடைய தெய்வம் அவர்களுடைய அந்த வருகா வருகை வருகுவதற்காக பாட்டேந்திரான் அவர்களுடைய அந்த வருகை நிகழ்ந்தது. அப்போ இந்த ஞான வேட்கையின் காரணமாகத்தான் அவங்களை அழைச்சு கொண்டு வந்து நம்முடைய பெருமானவர்கள் அன்னைக்கே சாலையில ஏறிவிட்டார்கள். இப்படியாக இருவருடைய நினைவும் இணைந்த காரணத்தால் அந்த வருகா வருகை, இந்த உலகத்துக்கு இதுவரை வராத அந்த வருகை நமக்கெல்லாம் கிடைக்க பெற்றது. அப்போ அப்படி ஒரு சூரியன், 7 கோடி சூரியனாக நம்முடைய தெய்வம் அவர்கள் உதித்து எழுந்தார்கள். அந்த சூரியன், அந்த 7 கோடி சூரியன், அந்த ஞான சூரியன், அந்த அறிவு பிழம்பெனும் கிரணர் அப்படி வரும்போது குருடனா இருந்தா தெரியுமா அந்த பிரகாசத்தை பார்க்க முடியுமா? அப்போ குருடனா இருந்து விடக்கூடாது. நாம என்ன செய்யணும்? அந்த தரிசனையை 2 கண்ணு கொண்டு தரிசிப்பவர்களா இருக்கணும். 2 கண்ணு கொண்டு தரிசிக்கும்படியாக எங்கள் எல்லோருக்கும் அதிகம் அதிகம் உதவி செய்து அருள் புரிய வேணும் ஆண்டவர்களே என்று அந்த 7 கோடி சூரியன் வரும்போது குருடராய் இருந்து விடாமல் அதை 2 கண்ணு கொண்டு தரிசிக்கிற பாக்கியம் பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படியாகத்தான் நாம தொடர்ந்து நாம் அந்த பாக்கியம் பெற்றவர்களாகத்தான் நம்மை பெருமானவர்கள் ஆக்கி வைத்திருக்கிறார்கள். அப்படியாக நம்முடைய பெருமானவர்கள் ஞான சூரியனாக அவதாரம் செய்து தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தருளிய அந்த திருவாக்கியங்களை நாம் நம்முடைய வேத கிரந்தம் திருமஞான குரல்ல நாம தொடர்ந்து பார்த்து வந்து கொண்டிருக்கிறதுல இன்னைக்கும் திருவாக்கியம் எண் 75 பார்ப்போம். திருமஞான குரல் திருவாக்கியம் எண் 75. அந்த வாக்கியத்துல அங்கங்க அந்த ஆதி பரம்பொருள் தான் திருமேனி தாங்கி மின்னி வந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு மின்னி காட்டுறாங்க. அந்த வாக்கியத்தை நம்ம பார்ப்போம். திருவாக்கியம் எண் 75. ஆண்டவர்கள் வாக்கியம் ஜாதிகளின் கர்த்தாவே. என்ன ஆச்சரியம்! சிருஷ்டியில் வைத்து பல ஜீவராசிகளுக்கு மனுவை போலவே வாய் அமைந்திருக்கிறது, பல் இருக்கிறது, நாக்கு இருக்கிறது. அவை யாவும் மனிதனைப் போலவே உணவு அருந்துகின்றன, மனிதனும் அருந்துகிறான். ஆனால் ஒரு முக்கியமான வித்தியாசம், இவன் நாக்கை நீட்டி குலுக்கி அசைத்தால் வாயில் மேலும் கீழும் மோதி பல்வேறு ரகமான சப்தங்கள் உண்டாகிறது. இத்தகைய ஒலி ரகத்தை மற்றைய ஜீவராசிகள் உண்டாக்க முடிவதில்லை. மனிதன் மட்டும் தன் நாவின் அசைவுகளால் தன் எண்ணத்தை வெளியாக்குகிற ராகரகமான சப்தங்களை உண்டாக்குகிற வல்லபமுடையவனாக இருக்கிறான். அதோடு பிறர் நாவில் உண்டாகி வெளியாகும் சப்தம் இன்னதை குறிக்கிறது, இன்னதை செய்ய வேண்டும் என்று கேட்டு அறிந்து கொள்ளுகிற பிரத்யேகமான அறிவையும் இவன் பெற்றிருக்கிறான். எப்பேற்பட்ட அதிசயங்கள் நிறைந்த அறிவு பிளம்பாக இறைவன் இருந்தால் இந்த அளவிடற்கரிய வல்லபாசைவுகளை மனிதனுடைய நாவில் உண்டாக்கியிருப்பான். அதோடு அதை கேட்டு இன்னதென்று அறிகிற அறிவையும் அதற்குரிய கருவிகளையும் படைத்திருப்பான். நாம பார்த்தோம் நேற்றே, அந்த இறைவனை அறிந்து கொள்கிற அந்த 6வது அறிவை நாம ஒரு குருபெருமான் அவர்கள் மூலமாகத்தான் அந்த 6வது அறிவை பெற வேண்டும். அதுக்கு அவங்களை சந்திக்கிறதுக்கு முன்னால நாம எல்லாரும் இந்த 5 அறிவுலதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த 6வது அறிவை பெறுவதற்கு உதவிகரமாகத்தான் இவனுக்கு வாக்கறிவு தரப்பெற்றிருக்கிறது. அந்த வாக்கறிவனோட பெருமையை நாம நினைச்சு நினைச்சு பார்க்கணும். நாம பேசுறோமே, இப்படி தினமும் ராகரகமா எடுத்து பேசுறோமே, பேசுறத புரிஞ்சு கொள்கிறோமே, இந்த பேசுகிற வல்லமையும் பிறர் பேசுவதை அந்த புரிந்து கொள்ளுகிற வல்லமையும் மனிதனை தவிர வேற எந்த ஜீவராசிக்காவது இருக்கா? அவ்வளோ பெரிய உருவம் படைச்சதே யானை. அதுகிட்ட போய் நம்ம ஏதாவது பேசினா புரியுமா? அவ்வளோ பெரிய காது வச்சிருக்கேன், கேட்குமா அந்த காது? அவ்வளோ பெரிய வாய் வச்சிருக்கேன், அந்த வாய் பேசுமா? அதுக்கும் நாக்கு இருக்கே, பல்லு இருக்கே, எல்லாம் தான் இருக்கு. ஆனா அந்த கருவி குலங்கள்ல அந்த வல்லபத்தை இறைவன் கொடுக்கலையே. அந்த வல்லபத்தை நமக்கு மட்டும்தானே கொடுத்துருக்காங்க. அந்த பெருமையை நாம தினம் நினைச்சு நினைச்சு எண்ணி எண்ணி பார்த்து அந்த அவங்களை போற்றி புகழ்ந்து பாடுவதற்குத்தான் இந்த பேசுகிற வல்லமையையும் இந்த கேட்கிற வல்லமையும் நாம பயன்படுத்த வேண்டும். ஆனா அதை விட்டுட்டு நாம வேற எதுக்கோ பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோமே.
தன் நினைவை வைத்து நடத்தக்கூடிய ஒரு அபார உருவை இவனுக்கு ஆயுளெல்லாம் ஊழியம் செய்ய திட்டமிட்டு உண்டாக்கி அனுப்பி இருக்கிறானே, இவன் அறிவை கொண்டு தேடுகிற முதலாயுது ஒரு நமக்கு உதவி செய்யறதுக்காக ஒரு அபார உருவையும் இறைவன் திட்டமிட்டு நமக்கு அனுப்பி வைக்கிறாங்களே, அது நம்மளால தேடிக்கொள்ள முடியுமா? இறைவனுடைய கருணையால அல்லவா நமக்கு இதெல்லாம் கிடைக்கிறது. நிறைவான அக்கினி இன்ன எல்லையில் உரசுவதால் சப்தம் உண்டாகிறது என்று மெஞ்ஞானிகளை தவிர வேறு யாருக்கும் தெரியவே தெரியாது. எங்க இருந்து இந்த சப்தம் உண்டாகுது? பேசணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். முதல்ல அந்த நினைவாகிய அக்கினி ஒரு எல்லையில போய் மோதுது. மோதன உடனேதான் அந்த சப்தம் வெளிவருது. இன்னைக்கு கூட பெருமானவர்கள் ஒளிநாடாவில சொன்னாங்களே, கற்பத்தை விட்டு அந்த கற்பத்துக்குள்ள இருக்கு பிரசவம் ஆட்சின்னு சொல்றோமே, அப்ப பிறந்தது சவம் தானே. ஏன் சவம் சொல்றோம்? கற்பத்துல பேச்சு மூச்சு இருந்துச்சா? இல்ல. அந்த வெளியே வந்து அந்த சுவாசமானது ஒரு எல்லையில போய் மோதனவுடனே தடவார் என்று சத்தம் எடுக்கிறது. அப்போ இந்த நினைவான அக்கினி நாம பேசணும் இன்னது பேசணும்னு நினைச்ச உடனே அந்த நினைவானது, அந்த நினைவாகிய அக்கினியானது ஒரு எல்லையில போய் மோதி சப்தம் உண்டாகிறது என்பது ஞானிகளை தவிர மெஞ்ஞானிகளை தவிர வேறு யாருக்கும் தெரியவே தெரியாது. நமக்கும் நம்முடைய பெருமானவர்கள் எடுத்துக் கொடுக்காம நமக்கும் தெரியாது. எல்லா கல்வியும் எல்லா செல்வமும் நமக்கு தெய்வம் அவர்கள் தந்ததுதான். இத்தகைய அபரூபமான கருவிகளை மனிதனிடத்தில் வைத்து படைத்தவன் அதற்குரிய உன்னத வாழ்வையும் படைக்காமலா இருப்பான். அப்போ இவ்வளவு அபரூபமான ஒரு கருவியை நமக்கு கொடுத்திருக்காங்களே, இந்த அபரூபமான கருவியை கொண்டு ஒரு அபரூபமான வாழ்வு வாழ்வதற்காக அல்லவா அதை கொடுத்திருப்பாங்க. இந்த மிருகங்களை போலவே வாழ்ந்து செத்து போறதுக்காகவா அந்த கருவிகள் நமக்கு கொடுக்கப்பெற்றன? அல்லவே அல்ல. ஒரு உன்னதமான ஒரு உயர்ந்த வாழ்வு வாழ்வதற்கு தான் இந்த உன்னதமான கருவிகள் நமக்கு கொடுக்க பெற்றிருக்கின்றன. அப்போ இந்த உன்னதமான கருவிகள் கொடுக்க பெற்றதுனால நமக்கான ஒரு உன்னதமான வாழ்வு தயாராக இருக்கிறது. அந்த வாழ்வுக்கு, அந்த வாழ்வை சென்றடைய நாம என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு உதவிகரமாகத்தான் இந்த உன்னதமான கருவிகள் இந்த மனிதனுக்கு கொடுக்க பெற்றிருக்கிறது. அப்போ அது என்ன அப்படின்னு பெரியோர்களை அடுத்து அது என்னது என்று தெரிந்து கொள்ளாமல் நேர்மைக்கென்றே படைக்க பெற்ற இவனது கருவிக்குலங்களை இவனது எண்ணத்திற்கு மாற்றமான அதம செயல்களே காலமெல்லாம் பயன்படுத்தினால் இறுதியில் இவனுக்கு என்ன கிடைக்கும்? நரக தண்டனை தான் கிடைக்கும். அப்போ எதுக்கு கொடுத்தாங்களோ அந்த கருவிகளை அதுக்கு செலவழிக்காம நீ வெட்டி பேச்சே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இறுதியில் அதனுடைய பலன் என்ன? எரி நரகத்துக்கு விறகாத்தான் போக போற நீ. இப்படி தான் பாழாக போவதோடு நில்லாமல் இறைவனின் அபூர்வ சிருஷ்டிகள் அனைத்தும் இயற்கை என்று திமிர்கொண்டு சொல்லுகிறவனாகவும் ஆகிவிட்ட காலம் இது. இப்படி இறைவன் கஷ்டப்பட்டு எவ்வளவு பெரிய அறிவாகார ரூபகராய் இருந்தால் இந்த உன்னதமான வல்லப அசைவுகளை எல்லாம் இந்த மனிதனுடைய நாளில் வைத்து இறைவன் படைத்திருக்கிறான் அப்படிங்கிறத நினைக்காம எல்லாம் இயற்கைன்னு அந்த இறைவன் கொடுத்த கருவிகளை கொண்டே இறைவனை நிந்திக்கிறானே இந்த மனிதன். இவன் மேன்மை அடையட்டும் என்று எந்த கருவிகளை இவனுக்கு படைத்து தந்தானோ அவற்றை கொண்டே தன்னை படைத்த சிருஷ்டி கர்த்தாவை பழிக்க துணிகிறான். நீ மேன்மை அடையட்டும்ங்கிறதுக்காக ஒரு கருவியை கொடுத்தா அந்த கருவியை கொண்டே இறைவனை நிந்திக்கிறியே நீயே, அப்போ அதுக்கு தண்டனை வராமலா இருக்கும்? இவனுடைய நலனுக்கென்றே அரும்பாடுபட்டு படைத்த பெருமுதலை ஒரு தலைமுறை காலம் மட்டும் இவனுக்கே ஊழியம் செய்ய நிற்கும் ஒரு வல்லப உருவை தன்னில் இருக்கும் ஜீவனை சந்தித்து அந்த நித்திய வாழ்வை கைபோட செலவிடாமல், அப்போ இந்த கருவியெல்லாம் நம்ம எதுக்கு செலவிடணும்? அந்த நித்திய வாழ்வை கைபோடுவதற்காக மட்டும்தான் செலவழிக்கணும், வேற எதற்கும் செலவழிக்க கூடாது. அதுக்கு செலவிடாமல் நீ படைத்த எஜமானனையே தூஷிக்க செலவிடுகிறார். இந்த துரோகத்திற்கு தண்டனையாகவே யமன் என்னும் கொடூரனை தனக்குத்தானே படைத்துக் கொள்ளுகிறான். அப்போ இப்படி இறைவனுக்கு நீ துரோகம் செய்யும் போது அதுக்கு தண்டனையாகத்தான் நரகத்தை நீயாதான் படைச்சுக்கிற, இறைவன் படைக்கல. மனுவை உன்னத செயலில் ஏற்றி உய்விக்கும் பொருட்டே வேத கர்த்தர்களையும் வேதத்தையும் காலமெல்லாம் படைத்து அனுப்பி கொண்டே இருக்கின்ற அந்த அரசுமால் எவ்வளவு அளவிடற்கரிய கருணையாளனாகவும் உன்னத மகத்துவம் பொருந்தியவனாகவும் இருக்க வேண்டும்.
இது மட்டுமா, அவனே திருமேனி தாங்கி அவதரித்து. இப்போ நம்முடைய பெருமான் அவர்களே திருமேனி தாங்கி இந்த எல்லாத்தையும் படைத்த அரசுமால், வேத கர்த்தர்களையும் வேதத்தையும் காலமெல்லாம் படைத்து அனுப்பி கொண்டிருந்த அந்த அரசுமால் இப்போ இந்த கலிகாலத்தில் தானே திருமேனி தாங்கி அவதரித்து வந்துட்டாங்க. எதுக்கு? நமக்கெல்லாம் உதவி செய்வதற்காக. உலகிற்கு வந்து இவனுடன் கூடவே இருந்து உதவி செய்யவும் நிற்கிறானே. அப்போ இந்த இடத்துல நமக்கு பெருமான் அவர்கள் தங்களை வெளிப்படுத்தி காட்டியிருக்காங்க. அந்த சர்வ அண்டரண்டத்தையும் படைத்து வேதங்களையும் வேத கர்த்தர்களையும் இந்த உலகத்துக்கு அழைத்துக் கொண்டே இருந்த அந்த அரசுமால் தானே திருமேனி தாங்கி வந்து அறிவு பிளம்பனும் கரணராக நம் முன்னால் வந்து அவதரித்து நமக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார்களே. அப்படி வந்துள்ள அந்த திருவுரு பார்த்து தேர்ந்தெடுத்து தரும் ஒரு வாழ்க்கை பாதை எவ்வளவு சிரேஷ்டமானதாக இருக்கும். அந்த திருவுரு தேர்ந்தெடுத்து கொடுத்த வாழ்க்கை பாதையில தான் நாம நடந்து செல்ல வேண்டும். அதை விட்டு அணுவும் பெசகக்கூடாது. அந்த அரசவாளின் சந்திப்பு நேருக்கு நேர் இவனுக்கு வந்து வாய்த்து கொண்டால் அது எப்பெரும் உன்னதமுடையதாக இருக்கும். அப்போ அந்த அரசமாலை சந்திக்கிற அந்த வாய்ப்பு, கோடியில் ஒருத்தனாக இருக்கிற குலமானாக ஆகக்கூடிய அந்த வாய்ப்பு நமக்கெல்லாம் கிட்டி இருக்கிறதே. அப்போ அது எப்பெரும் உன்னதமுடையது என்று அதை பத்தி நாளும் நாளும் சிந்தித்து அந்த இறைவன் கொடுத்த அந்த அபூர்வ கருவிகளை அதை பத்தி பேசுறதுக்காக தான் நம்ம பயன்படுத்த வேண்டும். இவனுக்கென்று தந்துள்ள அருமையான கருவி குலங்களை வைத்து இந்த மனிதன் தன் எத்தனத்தாலே அழி இன்பத்துக்குரிய பல ஆச்சரியமான பொருட்களை உண்டாக்க முடிகிறது அல்லவா? அதே கருவிக்குலங்களை கொண்டு அவற்றை படைத்த இறைபொருளுக்கு பிரீதியான வழியில் இவன் ஏன் நடக்கக்கூடாது? இறைவன் படைச்சு கொடுத்தாங்களே இந்த கருவிக்குலங்கள், அதை வச்சுத்தானே நீ என்னென்னமோ ஆச்சரியமான பொருட்களை எல்லாம் உண்டாக்குற. அதுக்காக கொடுக்கப்படல. நீ என்ன கருவி கண்டுபிடிச்சாலும் அதெல்லாம் அழிவை நோக்கிதான் உன்னை இட்டு செல்லும். ஆனா அந்த கருவி குலங்களை கொண்டு இறைவனுடைய பிரீதியை பெறுவதற்கு என்ன செய்யலாம், அதைத்தான் சிந்தித்து நீ செயல்பட வேண்டும். அப்படி நடந்தால் எத்தகைய மாபெரும் வல்லவர் செயல் இவன் கைவரவாகும். அவ்வாறு கைவரவாகி பெறுகின்ற பலன் இவன் தலை கொள்ளுவதாயிருக்குமா? அப்படி இறைவனுக்கு பிரீதியாக நடந்தா அந்த பலன் எவ்வளவு பெரிய நம்ம தலை கொள்ளாததாக இருக்கும். அந்த பலன் இவன் பாடுபட்டு செய்ததை இன்னொருவன் குறை சொன்னாலோ அல்லது இயற்கை என்றாலோ இவனுக்கு என்ன கோபம் வரும்? அதே போல சர்வத்தையும் படைத்து தந்த இறைவனுக்கு கோபம் வராதோ? இவனை குருடனாக, ஊமையாக அல்லது செவிடனாக படைத்திருந்தால் இவன் என்ன செய்ய முடியும்? இயற்கை என்று சொல்லி திருப்தி அடைவானா? சர்வத்திற்கும் எஜமானாக விளங்கும் அந்த நித்தியன் தன் தனிப்பெரும் கருணையால் அளவிடற்கரிய வல்லமைகள் நிரம்பிய வஸ்துக்களை நம்மை குறிவைத்து உண்டாக்கி இருக்கிறானே என்ற நன்றியை இவன் எண்ணி பார்க்காதது இவன் அடியோடு அழிய வேண்டியது சரிதானே. நீங்கா கொடூரமான வேதனையை தருகின்ற யமனை இவனுக்கென்று படைக்க வேண்டியது எவ்வளவு அத்தியாவசியம் என்பது இப்ப புலப்படுகிறது அல்லவா? அப்ப எவ்வளவு நன்றி கெட்டவனாக இருக்கிறோம் நாம. அந்த இறைவனுடைய இந்த அற்புதங்களை எல்லாம் நினைச்சு பார்த்து அவங்களுடைய பிரீதியை பெறுவதற்கு என்ன செய்யலாம சிந்திச்சு செயல்படலைனா நாம எப்பேற்பட்ட நன்றி கொண்டவனாக இருக்கிறோம். அப்படி நன்றி கொண்ட அந்த மக்களுக்கு நரகம் அவசியம் தானே. அப்போ கலியனின் காலமும் திரண்டு வலுத்து பகிரங்கத்திற்கு வந்துவிட்டது. அழிவு நேரமும் கிடுகிடுவென்று நெருங்கி கொண்டு வருவதை பார்க்கிறோம். இனி காலம் இல்லை. நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்லாம் நினைக்கிறதுக்கு காலம் இல்லை. இப்பவோ பின்னையோ சற்று நேரத்திலோ எதுவும் நடக்கலாம். பிரளயத்திற்கு முகூர்த்த கால் ஊன்றியாகிவிட்டது. சூரிய மண்டலத்தில் இருந்த சூரியனில் பல ஓட்டைகள் விழுந்து கிடப்பதை நீங்கள் பார்க்கவில்லையா அண்ணா? என்றும் பூமியில் எங்கும் நிசப்தம் நிலவப் போகிறது என்றும் வீர பிரம்மம் அவர்கள் தீர்க்க தரிசனம் கூறி குறிவைத்த காலமும் வந்துவிட்டது. இது எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால தீர்க்க தரிசனமாக வீர பிரம்மம் அவங்க எழுதி வச்சிருக்காங்களே. அப்படி எழுதி வச்சிருந்தாங்கன்னா அத்தனை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக திருவுள்ளம் கொண்டு வாக்குரூபத்தில் வெளியாக்கி வைப்பது என்றால் அது நடக்க போவது எவ்வளவு நிச்சயாதி நிச்சயமாக இருக்கும். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே இப்படி எல்லாம் நடக்கும்னு எழுதி வச்சாங்கன்னா அப்ப நடக்க போறது பொய்யா? அது நிச்சயம்.
அப்படிப்பட்ட கோர கொடிய காலத்துல நம்முடைய பெருமானவர்கள் இந்த கோர கொடிய காலத்தில் தன்னை அறியும் மெஞ்ஞான செயல் இந்த பூமியில் வீறு கொண்டு ஒரு எல்லையில் முளைத்து எழுந்து நிற்கிறது. இந்த மெஞ்ஞான செயல்லாம் அழிந்து போச்சோன்னு நினைக்கிற இந்த கலிகாலத்துல நம்முடைய பெருமானவர்கள் அவதரித்து சாலை என்கின்ற எல்லையில் அந்த செயலானது வீறு கொண்டு முளைத்து எழுந்து நிற்கிறது. இது என்ன ஆச்சரியம்! எந்த அபார செயல் வலிமை ஒரு திருமேனி தாங்கி இதை நடத்துகிறது என்று எண்ணிப்பார். எந்த ஒரு அபார செயல்! இந்த சர்வ அண்டரண்ட சராசரங்களையும் படைத்த அந்த இறை பொருள், அந்த கூடஸ்த பிரம்மம், அது இன்னைக்கு திருமேனி தாங்கி இதை நடத்தி கொண்டிருக்கிறது. மனிதனுக்கு இறுதியில் வருகிற ஆபத்தை அறிவிக்கிற இந்த எல்லை, மனிதனுக்கு இறுதியில் வருகிற ஆபத்தை பத்தி யாராவது இந்த உலகத்துல சாவை பத்தி பேசுகிற எல்லை இருக்கா? சாவை பத்தியே பேசாத பேசாத அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆக்கங்கட்டாப்புல பேசாத. அதுதான் பெருமான் அவர்கள் கேட்பாங்க. வீட்டுக்குள்ள பாம்பு புகுந்துருச்சு, ஐயோ பாவம் வீட்டுக்குள்ள பாம்பு புகுந்துருச்சு அப்படின்னா எங்க புகுந்துருச்சு? ஐயோ இங்க இருக்குமா, அந்த புளிப்பானைக்கு அடிக்கணுமா, அந்த பானைக்கு அடியில இருக்குமான்னு எல்லாத்தையும் நகட்டி அதை அடிக்கிறதுக்கு பாத்தியா? பாம்புன்னே சொல்லாத அப்படின்னு சொன்னா, பாம்பு இல்லையா வீட்டுக்குள்ள? இருக்கே, உன்னை கடிச்சிருமே, அதை அடிச்சு கொண்டுட்டு தானே நீ மறு வேலை பார்க்கணும். அப்ப சாவுன்னு ஒண்ணு வருமே, இப்போவோ பின்னையோ சற்று நேரத்திலோ அப்பிலோ தீயிலோ நாயிலோ பேயிலோ அறுவு தரும்படியிலோ ஆறாத புண்ணிலோ அடநோய்கள் தண்ணிலோ தீருமே. சாவை பத்தியே பேசாதுன்னு சொன்னா வராம இருக்குமா? அப்ப அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி தேடணுமே. அது அந்த ஆபத்தை அறிவிக்கிற எல்லையாக அந்த கூடஸ்த பிரம்மமே திருமேனி தாங்கி இந்த சாலை என்கின்ற எல்லையில் நின்று நமக்கெல்லாம் அந்த அரிய மெஞ்ஞான செயலை அறிந்து கொண்டிருக்கிறதே, அந்த செயற்கரும் செயலை நடத்தி கொண்டிருக்கிறதே, அந்த செயற்கரும் செயலை நடத்துகிற அந்த எல்லை, அது என்ன வெறும் கூரையாலான ஆலயம் தான் நீ நினைக்கிற? இல்ல, அந்த ஆலயம் ரத்னாதிகளால் இழைக்கப்பெற்ற தெய்வ மாளிகை என்றால் மிகையாகுமா? அதுதான் ரத்னாதிகளால் இழைக்கப்பெற்ற தெய்வ மாளிகை. ரத்தனம்னா என்ன? இந்த போலி கற்களா? தெய்வமருடைய வாக்கு என்கின்ற அந்த ரத்தினங்களால் இழைக்கப்பெற்ற ரத்தின மாளிகை அது. ஆனால் பாவ கண்களுக்கு இது மட்டமாக, பாவ கண்ணுக்கு அது தெரியுமா? குருட்டு கண்ணுக்கு அது தெரியுமா? எழுகோடு சூரியன் தான் எதிர் நின்றாலும் குருடருக்கு இருளன்று என்ன தெரியும்? தெரியாது. அப்படித்தான் இந்த உலக மக்கள் ஏமாந்து விட்டுடுவார்கள். இந்த எல்லையின் சிறப்பை அறிந்து அதை தன்னதாக ஆக்கிக் கொள்ளாத மனு தலை தன்னை அறிவாளி, புத்திசாலி, பேச்சாளி என்று சொல்லிக் கொள்ளுகிறான் எனில் அது என்ன அறிவீனம்? இந்த எல்லையின் சிறப்பை அறியாதமே எவனும் அறிவாளி கிடையாது, புத்திசாலி கிடையாது, பேச்சாளி கிடையாது. நாம பார்த்தோமே, அவன் பேசுற பேச்செல்லாம் உளறல்கள், பிதற்றல்கள். காலகாலம் எல்லாம் சிவனே சிவனே என்று வாயில் சொல்லிக் கொண்டே இருந்து முடிவில் யமனை சந்திக்கிறவன் யாரா இருப்பான்? கடைசியில் அவன் அடையும் கதிதான் என்ன? சர்வ வல்லவரின் பெருங்கருணை பேருதவிக்கு தூரப்பட்டவனாக ஆக்கிக் கொண்டவனின் அதோகதியை அவன் தலையில் வந்துவிடும். அப்போ இந்த மாதிரி இறைவன் திருமேனி தாங்கி இந்த உலகத்துக்கு வரும்போது உன்னை அந்த நரக அவஸ்தையிலிருந்து காப்பாற்றுறதுக்காக அவங்க பேரிரக்கம் கொண்டு இந்த கோர கொடிய காலத்தில் இந்த மெஞ்ஞான செயலை இந்த பூமி எங்கும் வீறு கொண்டு பரப்புவதற்காக அவங்க வரும்போது, நீ குருடனாக இருந்தால் அவர்களை அறிந்து கொள்ள முடியாது. அப்போ அவங்க அவங்க அந்த திருமேனி தாங்கி அவதரித்து வரும்போது, அந்த ஆதியே திருமேனி தாங்கி இந்த மெஞ்ஞான செயலை நடத்தும் போது நாம என்ன செய்யணும்? அவங்களை 2 கண்ணு கொண்டு தரிசனை பண்ணுகிறவர்களாக, நாளும் தரிசனை பண்ணுகிறவர்களாக நாம இருக்க வேண்டும். குருடராக இருந்து விடக்கூடாது. அப்படித்தான் நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு நாளும் நம்முடைய இரு விசும்பும் எட்டும்படி, இரு விசும்பு அப்படிங்கிறது நம்முடைய இரு செவிகள். அந்த இரு செவிகள் மூலமாகத்தான் 2 கண்ணும் கொண்டு, அந்த 2 ஞான கண் கொண்டுதான் நாம் அவங்களை தினமும் தரிசித்துக்கிட்டே இருக்கணும். என்ன வேலை செஞ்சாலும், எது செய்யிலும், எப்போதும் எது செய்யிலும் என்னையே என்ன வேணாலும் நீ செய், என்ன காரியம் வேணாலும் செய், ஆனா என்னையே நினைச்சுக்கிட்டு நீ செய், என்னையே நினைந்தது, உன் மனத்தினை என்னிடையே வை. எப்பவுமே மனசு அவங்ககிட்டே இருக்கணும். நாம எந்த காரியம் செய்தாலும்
ஒரு ஒரு பெண், கிராமத்துல இருக்கிற பெண் தலையில ஒரு குடம், இடுப்புல ஒரு குடம், கையில ஒரு குடம், தண்ணி குடத்தை தூக்கிட்டு அசால்ட்டா நடந்து போவாங்க. அந்த தலையில இருக்க குடம் கொஞ்சம் கூட கீழே சாஞ்சிராது. எல்லாரும் கூட பேசிக்கிட்டே போவாங்க. போனாலும் அவங்களுடைய நோக்கம் அந்த தலையில இருக்கிற அந்த குடத்து மேலே இருக்கிறது மாதிரி. நாம எது செய்யணும், அந்த தாதியின் அந்த எண்ணமானது அந்த குடத்திலே இருக்கிற மாதிரி நம்முடைய நினைவானது பெருமானவர்களிடத்திலே இருக்கணும். என்னையே நினைந்திரு, மற்ற எனக்கே பூஜனை செய், என்னையே குருவாக்குள், என்னையே குருவாக்குள். எப்பயுமே நீ எப்போதும் இது செய்தி என்னையே வந்தடைவி, இது மெய்யே, இது மெய்யே. அப்போ அவங்களையே குருவாக கொண்டால் நம்மளை எதுவும் ஒண்ணும் செய்யாது. ஒரு குரு பெருமான் மட்டும் நமக்கு இருந்தா அருணகிரிநாதர் சொல்லுவாங்க, நாளன் செய்யும் வினைதான் என் செய்யும், கோளன் செய்யும், குமரேசன் இருத்தா கொடும் கூற்று என் செய்யும், நாளன் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், எவன் தான் என்னை என்ன செய்வான். எனக்கு ஒரு குருபெருமான் அவர்கள் வாய்த்து கொண்டால், குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் பன்னிரு தோளும் கடம்பும் சண்முகமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். எனக்கு முன்னால குமரேசனுடைய அந்த இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் என் முன்னால வந்து தோன்றிச்சுன்னா, நாளன் செய்யும், கோளன் செய்யும், என்னை பிடிச்ச வினை என் செய்யும், அந்த கொடும் குற்றாய எவன் தான் என்ன செய்வார்? யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது என்னைய. ஏன்னா எனக்கு பெருமான ஒண்ணு இருக்காங்க அப்படின்னு அவங்களை நாம எது செஞ்சாலும் அவங்களை பற்றி கொண்டே இருக்க வேண்டும். அந்த பற்றுதல் தான், அவங்க மேல நாம வைக்கிற அந்த பிரீதி தான், அந்த அன்பு தான் நம்மை அந்த பரமபதத்திற்கு ஏற்றக்கூடியதாக இருக்கும். எப்ப எது செஞ்சாலும் நாம அவங்களையே நினைவில கொள்ள வேண்டும். அதுக்காக உலக காரியத்தையே செய்ய வேண்டாம் பெருமானவர் சொல்லல. எப்போதும் எது செய்தாலும் எம்மையே மனத்திடை வை. ஆதி நாராயணர்கிட்ட நாரத பெருமான் வந்து சொன்னாங்களாம், உங்களுடைய நாமத்தை நான் தான் அதிகமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஏன்னா நாரதர் எப்ப பார்த்தாலும் நாராயணா 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 அந்த நாமத்தை தான் உச்சரிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அதனால ஒரு தற்பெருமை வந்து நாராயணர்கிட்ட போய் சொல்றாங்க, உங்களுடைய நாமத்தை நாராயணா 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 நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், வேற யாருமே என்ன மாதிரி சொல்றது இல்ல அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ நாராயணர் சொன்னாங்களாம், நீ வந்து தேவலோகத்துல சொகுசா இருக்க, அதனால சொல்லிட்டே இருக்க, இந்த பூலோகத்துல போய் பாரு, ஒரு மனுஷன், ஒரு ஏழை விவசாயி இருக்கான், அவன் தான் உன்னை விட அதிகமா சொல்றான், அவனை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி நாரதரை பூலோகத்துக்கு அனுப்புறாங்க. அப்ப நாரதர் பூலோகத்துக்கு வர்றாரு. வந்து அந்த விவசாயி எங்க இருக்கிறாருன்னு தேடி பாக்குறாரு. பார்த்து அதிகாலையில போய் அவரை பாக்குறாரு. பார்க்கும்போது அவன் தூங்கி எந்திரிக்கிறான். அப்பதான் அந்த ஏழை விவசாயி தூங்கி எந்திரிச்ச உடனே அவன் விவசாயம் பண்றதுக்கு அந்த கலப்பையை எடுக்கிறதுக்காக எந்திரிச்ச உடனே போய் அந்த கலப்பையை போய் கை வைக்கும்போது, நாராயணா அப்படின்னு ஒரு தடவை சொல்லிட்டு அந்த கலப்பையை எடுத்துட்டு நிலத்தை நோக்கி போயிடுறான். போய் உழுகிறான், வேலை செய்யறான், எல்லாம் செய்யறான். அப்ப எப்பயுமே நாராயணங்கிற நாமத்தை சொல்லல. அவன் வேலை செஞ்சு அவன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி படுக்க போகும்போது திரும்பியும் அந்த கலப்பையை கொண்டு வந்து வைக்கும் போது நாராயணா அப்படின்னு ஒரு தடவை சொல்லிட்டு படுத்துட்டான். 2 தடவை தான் ஒரு நாளைக்கு சொன்னான். அப்போ இந்த நாரதர் பார்த்தாரு, நாம 2 தடவை, நாம எத்தனை தடவை சொல்றோம், இவன் 2 தடவை தானே சொன்னான், இவனை போய் நாராயணர் பெருமையா சொன்னாரே, போய் என்னன்னு கேட்கணும் இந்த நாராயணத்தை அப்படின்னு சொல்லிட்டு நாராயணத்தை வந்து நாரதர் கேட்கிறாரு, சுவாமி நீங்க அவரை போய் பார்க்க சொன்னீங்க, நான் பார்த்தேன், அவன் ஒரு நாளைக்கு 2 தடவை தானே சொன்னான், நான் வந்து என்ன செஞ்சாலும் உங்க நாமத்தை சொல்லிட்டே இருக்கிறேனே அப்படின்னு சொல்லும்போது, சரி நீ தினம் தேவலோகத்துல இருக்கும்போது சொல்லிட்டே இருந்த, ஒரு நாளைக்கு பூலோகத்துல போய் அவனை கவனின்னு சொன்னேனே, அன்னைக்கு நீ எத்தனை முறை சொன்ன அப்படின்னு கேட்டாங்க. அவர் அன்னைக்கு சொல்லவே இல்லை, அவனை கவனிக்கிற வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தார். அவன் எத்தனை தடவை சொல்றான்னு குறிப்பு எழுதணும். அவன் காலையில ஒருக்க, அதுக்கப்புறம் சொல்றானான்னு அவனே கவனிக்கிறதுல இவர் நாராயணரை மறந்துட்டார். 2 தடவை சொன்னாங்கிற அந்த கணக்கு மட்டும்தான் அன்னைக்கு எழுதினாரே தவிர அவர் ஒரு தடவை கூட அன்னைக்கு நாராயணாங்கிற நாமத்தை சொல்லவே இல்லை. அப்போ உனக்கு ஒரே ஒரு வேலை கொடுத்தேன், அந்த ஏழை விவசாயியை கவனிச்சுட்டு வான், அந்த வேலையிலேயே கண்ணா இருந்தியே தவிர என்னைய மறந்துட்ட
அவன் 1008 வேலை இருக்கு அந்த ஏழை விவசாயிக்கு. அந்த 1008 வேலைக்கு நடுவுலையும் காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை என்னுடைய நாமத்தை சொன்னானே, அதனாலதான் அவரை போய் பார்த்துட்டு வர சொன்னேன்னு சொன்னேன். அப்போ நமக்கு என்ன வேலை இருந்தாலும் எது செய்தாலும் பெருமானவர்களுடைய நாமத்தை நாம சொல்லிக்கிட்டே இருக்கணும் முடிஞ்ச வரை. அதுக்காக அந்த விவசாயி செஞ்ச மாதிரி காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை மட்டும் இல்ல, எப்போதும் எது செய்யும் எம்மையே நினை, என்னையே உன் மனத்திடைவை, எப்போதும் இது செய்கில் என்னையே வந்து அடைவி. அப்ப அவங்கள போய் வந்து அடையிறது, அவங்கள போய் சேர்ந்து அடையிறது ஒண்ணுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கு. இந்த மனித பிறவி எடுத்ததுக்கான காரணமே அதுதான். நமக்கு அந்த உதவியை பேருதவியை செய்யறதுக்காகத்தான் தெய்வம் அவர்கள் திருமேனி தாங்கி இந்த உலகத்திற்கு வந்தார்கள். வந்து தம்மை வெளிப்படுத்தி காட்சி தருவி அந்த திருவாக்கியங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த பெரும் பேச்சை நமக்கு நாளும் வழங்கி கொண்டிருக்கும் நமது பெருமானவர்கள் இந்த பொன்னடி போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.